தற்போதைய அண்மை செய்தி பாமகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து முகுந்தன் விலகுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமிப்பதில் ராமதாஸ், அன்புமணி இடையே மேடையில் கருத்து மோதல் எழுந்தது. இந்நிலையில் பாமகவிலிருந்து முகுந்தன் விலகுவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. பாமகவின் மாநில இளைஞரணி தலைவராக நேற்றைய தினம் பாமகவினுடைய நிறுவனர் அன்புமணி ராமதாஸால் அவருக்கு மாநில இளைஞர் அணி தலைவர் பதவியானது முகுந்தன் பரசுராமன் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த வழங்கப்பட்ட விவகாரமானது நேற்றைய தினம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. அவர் அதாவது அன்புமணி ராமதாஸ் வழங்கிய அந்த பதவியானது அன்புமணி ராமதாஸ் பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கு ஏற்புடையதாக இல்லாததன் காரணமாக தந்தை மகன் இருவரிடையே ஒரு வாக்குவாதமானது ஏற்பட்டது. அது இறுதிக்கட்டமாக நான் பணியூரில் ஒரு அலுவலகம் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று மேடையில் பேசி விலகிய விவகாரமானது வெறும் ஒரு விவகாரத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பாமகவின் மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராம் அறிவிக்கப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில பாமகவின் மாநில இளைஞர் அணி தலைவர் பொறுப்பிலிருந்து முகுந்தன் விலகுவதாக தற்பொழுது ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாமகவின் நிறுவனர் ராமதாஸை முகுந்தன் தனது குடும்பத்துடன் நேற்றைய தினம் நேரில் சந்தித்து கட்சியில் எனக்கு எந்தவித பொறுப்பும் வேண்டாம் என்று தெரிவித்ததாக தகவலானது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. என்னால் கட்சியில் எந்த பிளவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதன் காரணமாக எனக்கு இந்த எந்தவித பொறுப்பும் வேண்டாம் என ராமதாஸிடம் முகுந்தன் தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் முகுந்தன் ஏற்கனவே பாமகவினுடைய மாநில ஊடக பிரிவு செயலாளராக பதவி வகித்து வரக்கூடிய நிலையில இந்த பதவியும் எனக்கு வேண்டாம் என்றும் பாமகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும் எனக்கு இருந்தால் போதும் என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பதவி கூட தனக்கு போதும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரமானது தற்பொழுது ஒரு பூதாகரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில மீண்டும் பாமகவின் மாநில இளைஞரணி பொறுப்பு யாரிடம் வழங்குவது என்பது குறித்தும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணும் வகையில தற்பொழுது தைலாபுரத்துல அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இருவரும் இணைந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை இன்னும் சற்று நேரத்தில் நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல முன்னாள் பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி மற்றும் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்ட பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த உடனடியான ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்க இருக்கிறாங்களும் தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு இறுதியில பாமகவினுடைய மாநில இளைஞர் அணி தலைவர் புதிதாக வேறு யாருக்கும் ஒரு பதவி வகிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வகையில் இருவரும் இணைந்து பொதுவாக அதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான ஒரு முடிவு காணும் வகையில இருவரும் ஒரு பாமகவினுடைய மாநில இளைஞர் பொறுப்பு வழங்குவது சம்பந்தமா ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் துவங்கி நடைபெறும். இன்னும் 1 மணி நேரத்திற்கு பிறகு இருவரும் இணைந்து இன்றைய மாலைக்குள்ள இருவரும் இணைந்து ஒரே மனதுல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.